அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நடந்து கொள்வது ஏதோ அவருக்கு கீழே தான் எல்லா பக்தர்களும் இருக்கணும், அவர் நினைக்கிற மாதிரிதான் இந்து கோயில்கள்ல விதிகள், ஆகம விதிகள் நடக்கணும், அவர் நடந்து கொள்கிற நினைக்கிற மாதிரிதான் பக்தர்கள் எல்லோரும் அடிபணிந்து நடக்கணும்ன்ற ஒரு மனநிலையில அவர் இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இன்னும் நீதிமன்றத்துல திருப்பரங்குன்றத்தை பற்றிய வழக்கு இருக்கிறது. அதனால வழக்காடு நீதி அரசர்களே அதை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு பேட்டி வச்சு என்ன சொல்றாருன்னா, ஒரு முறைதான் தீபம் ஏத்தப்படும், அது மத்தபடி கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமையை யார் இவருக்கு கொடுத்தது? திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக்கினது அவங்கதான். விழாக்களுக்கு முதலமைச்சர் நீங்கள் உட்பட ஏன் வாழ்த்துக்கள் சொல்ல மறுக்கிறீர்கள்? அவர்களும் மனிதர்கள் தானே. அதே மாதிரி அங்கே உள்ள பூசாரிகளே சொல்லி இருக்கிறார்கள், நாங்க சொல்லாததையும் சொன்ன மாதிரி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று. ஆன்மீகம், குறிப்பாக இந்து தர்மம் மிகப்பெரிய சவாலுக்குள்ளாகி இருக்கிறது. கனிமொழி அவர்கள் சொல்கிறார்கள், எங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற இடத்துல எல்லாம் எங்க மத நல்லிணக்கம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். மத நல்லிணக்கம் இருக்கிறதுனாலதான் அங்க மக்கள் அமைதியாக இருந்து பீகார் போன்று மறுபடியும் வாக்குகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மத வேற்றுமையை ஏற்படுத்துவது நீங்க தான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்து மக்களை வேறுமைப்படுத்தி பார்க்கவில்லை என்றால் ஏன் இந்து மக்களின் விழாக்களுக்கு முதலமைச்சர் நீங்கள் உட்பட ஏன் வாழ்த்துக்கள் சொல்ல மறுக்கிறீர்கள்? அவர்களும் மனிதர்கள் தானே. நாங்க வேண்டி கேட்கல, ஆனா இது உங்களுக்கு கடமை என்பதை நான் சுட்டி காண்பிக்கிறேன். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக்கினது அவங்கதான். அனுமதி கொடுத்திருந்தால் அது அமைதியாக போயிருக்கும். ஒன்று. இன்னொன்று, இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையான உரிமை தமிழகத்தில் இருக்கிறது.